ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சலங்கை ஒலி சீரியலோட நெக்ஸ்ட் வீக் ப்ரொமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சரி வாங்குங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்த வாரத்தில் வந்துட்டு சாரதா ககன் கிட்ட உங்கள் 2 பேர்த்துக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணணும், அதுக்கான ஏற்பாடெல்லாம் நாங்கள் செய்கிறோம், அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன், கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிய போகுது, அந்த சந்தோஷத்தில் இருங்க, இனிமேல் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயதார்த்தம் நடக்கிறத பற்றி இவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே ககனுக்கு ஒரே ஆர்வமாயிருது. உடனே சரி நம்ம பூமி பார்க்குறக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூமி பார்க்கறதுக்காக அபூர்வா வீட்டுக்கு போயிடுவாங்க. அங்கே போனால் அபூர்வாவும் அவங்க சித்தியும் உட்காந்துட்டு இருப்பாங்க. இவனை பார்த்தோன்னே டென்ஷன் ஆகிட்டு அபூர்வா, டே இங்கே எதுக்குடா வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே ககன் இருந்துட்டு, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இங்கே தான் இருக்கிறாங்க, அதனால தான் அவங்கள பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. இந்த டென்ஷனெல்லாம் எனக்கு பத்தாது, இன்னும் அபூர்வா மூஞ்சில் டென்ஷன் வேணுமே, எனக்கு அதை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கேன், இப்போ பாரு எவ்வளோ டென்ஷன் ஆகணும், என்ன பியூட்டிஃபுல் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தியை பார்த்து சொல்கிறாங்க. கரெக்டரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் உடனே பூமி டார்லிங், பூமி பூமி அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. பூமி மேலேருந்து படிக்கட்டில் கீழே இறங்கி வராங்க. ககன் சார் நீங்கள் எப்போ வந்தீங்க, அப்படி எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. உடனே ககன் இருந்துட்டு, இப்போ தான் வந்த பூமி, நான் நல்லா இருக்கேன், உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்கிறதுக்காக நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அபூர்வா முகத்தை காட்டுறாங்க. அபூர்வாவுக்கு ஒரே டென்ஷன் ஆகுது. பார்த்து எல்லாம் சந்தோஷமான விஷயம்னு சொன்னோன்னே இவங்க மூஞ்சியாக இப்படி போகுது அப்படிங்க. அவங்க அப்படித்தான், நீங்கள் சொல்லுங்கள் என்ன விஷயம்னு அப்படின்னு சொல்லி பூமி சொல்கிறாங்க. உடனே இருந்துட்டு, அம்மா நம்மளுக்கு 2 பேர்த்துக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணுறதை பற்றி சொல்லிட்டு வர சொன்னாங்க, இந்த ரிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரிங் எடுத்து காட்டுறாங்க. அவங்க வெக்கப்பட்டுட்டு நல்லா இருக்குது அப்படி சொல்லி சொல்கிறாங்க. உடனே ககன் இருந்துட்டு, சரி என்கேஜ்மெண்ட் நம்மளுக்கு எப்போ நடக்குமோ நடக்கட்டும், ஆனால் அதுக்குள்ளே நமக்கு ஒரு ட்ரையல் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி உடனே பூமி இருந்துட்டு, ட்ரையலா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இந்த ரிங்கை நான் உனக்கு போட்டுடுறேன், நீ எனக்கு போட்டுடணும், உனக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பூமி இருந்துட்டு, நீங்கள் என்ன செஞ்சாலும் எனக்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அதனால் எடுத்துகிட்டு வந்த ரிங்கை எடுத்து அவங்க அபூர்வா முன்னாடியே போட்டு விடுறாங்க. போட்டு விட்டுட்டு கையில் முத்தத்தை கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னே அபூர்வா சை அப்படிங்கிறாங்க. என்ன பூமி, நாம் என்கேஜ்மெண்ட் செய்கிறது அபூர்வாவுக்கு பிடிக்கல போல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க அப்படித்தான், நீங்கள் அவங்களெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பூமி வந்து ககனுக்கு ரிங்கை போட்டு விட்டுட்டு முகத்துக்கு முகம் பார்த்துட்டு ரொமான்டிக் சீன் போகுது. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கிளம்பிடுறாங்க ககன். இன்னொரு பக்கம் வந்துட்டு அபூர்வா அந்த 2 ரவுடி பசங்களோட பிளான் போட்ட மாதிரி சரத்சந்திராவை அவங்க வீட்டிலேருந்து வெளியே கொண்டு போவதற்காக வீல் பெட்டில் வச்சு தள்ளிட்டு போகிறாங்க. கரெக்டாக அப்பன்னு பார்த்து பூமி வந்துடுறாங்க. இவங்கெல்லாம் அந்த பூமியை பார்த்துட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இருட்டாக இருக்கிறதுனால தெரியாதுன்னு நினச்சிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அபூர்வா பயந்துட்டு பூமிக்குன்னு பாத்திர போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிட்ருக்காங்க. கரெக்டாக அந்த வீல் பெட்டு கிராஸ் பண்ணி பூமி போகிறாங்க. அவங்களோட தாவணி போய் அந்த வீல் பெட்டில் போய் சிக்கிக்குது. அப்புறம் அவங்க இதையும் எடுக்கிறப்ப கரெக்டாக கைக்கு பட்டுருது. கைக்கு பட்டுறோன்னு இது என்ன கால் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலை பார்க்குறாங்க. அவங்க அப்பா, ஐயோ அப்பாவா இது, அப்பா எப்படி இங்கே வந்தார், யார்கிட்ட வந்து இங்கே வச்சுருப்பாங்க அப்பாவை, என்ன நடக்குதுன்னு தெரியல, அப்பாவை மறுபடியும் யாரோ கொலை பண்ணுறதுக்கு பிளான் போட்டாங்களாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் சத்தம் போட்டு வர சொல்கிறாங்க. அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த ரிவ்யூவில் பார்க்கலாம். என்னுடைய ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.